பதிய வைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே தொழுகையை தவிர ஒரு சிறந்த அமல் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக தன்னை மாற்றிக் கொண்டாலும், இந்த உலகம் எப்படி தன்னை அழகாக காமித்துக் கொண்டாலும், இந்த உலகத்தில் இன்னைக்கும் ஒரு அழகான செயல், அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல் என்றால் அது தொழுகை மட்டும்தான். உலகிலே அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது சொன்னால் அதுவும் தொழுகை மட்டும்தான். தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காகவே நாம் முஹம்மதை தரைவழி பயணமாக விண்வெளி பயணமாக அழைத்து சென்றோம். இந்த பயணத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே கல்லடியும் சொல்லடியும் பட்டு கடும் துயரத்திற்கு ஆளானதற்கு பின்னால் அரவணைப்பிற்கும் துணைக்கும் ஆள் இல்லாமல் அனாதையாக நிர்கதியாக தெரு வீதியில நின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பெரும் ஆறுதல் தருவதற்காக தன் ஹபீபை தன் பக்கம் அழைத்து செல்கிறார். துயராத துன்பத்தில் மீள முடியாத ஒரு கடுமையான சிரமத்தில் இருந்த பெருமானாரை தன் பக்கம் அல்லாஹ் அழைத்து ஒரு அற்புத பரிசை தருகிறான். அதுதான் தொழுகை. அல்லாஹ் பெருமானாருக்கு தன் பக்கம் அழைத்து ஒரு பரிசை தொழுகையாக தருகிறான். அதே நேரத்தில் அந்த நபிக்கு தந்த பாக்கியத்தை அல்லாஹ் எந்த நபிக்கும் தரலை. இது பெரிய உண்மையான விஷயம்.